அம்மாஸ் மீனு கிச்சனில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஸ்வீட்டுங்க, திரட்டிப்பால். இந்த தேங்காயில் நிறைய சத்துக்கள் இருக்குங்க. நார் சத்து, பாஸ்பரஸ் மற்றும் பொட்டாசியம் போன்ற நிறைய விட்டமின்ஸ்கெல்லாம் இருக்குங்க. அதனால தான் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா இதை சீராகவே கொடுப்பாங்க. வாங்க இதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். 1 கப் தேங்காய் துருவல், அரை கப் நாட்டு சர்க்கரை, 3 ஸ்பூன் பாசிப்பருப்பு, 1 ஸ்பூன் அரிசி மாவு, 1/4 ஸ்பூன் ஏலக்காய் தூள், 2 ஸ்பூன் நெய், தேவைக்கேற்ப பாதாம் பருப்பு. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வானலியில் 3 ஸ்பூன் பாசிப்பருப்பை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணுங்க. நல்லா ஆறின பிறகு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய ஜாரில் தேங்காய் துருவல், அரைச்ச பாசிப்பருப்பு, கூடவே அரிசி மாவு, கூடவே ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணுங்க. கூடவே நாட்டு சர்க்கரை சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நாட்டு சர்க்கரை சுத்தமாக இருக்கிறதுனால நான் அப்படியே சேர்த்துக்கிறேன். வெல்லம் இருந்தாலும் அதை காய்ச்சி நல்லா வடிகட்டி சேர்த்துக்கலாங்க. அடி கனமான பாத்திரம் இல்லைன்னா நான்ஸ்டிக் தவா எடுத்துக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் நெய் விட்டு இந்த அரைச்ச தேங்காயில் அதை போட்டு நல்லா சுருளாக கிண்டணுங்க. இது சின்னவங்கலேருந்து பெரியவங்களையும் சாப்பிட்லாங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், உடம்புக்கு ஹெல்த்தியானது கூட. நல்லா சுருளாக வதக்கிட்டு அதில் கொஞ்சமாக பாதாம் பருப்பு துருவினது போட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க.